சிஸ்டர், பிரதர், சுற்றி சூழ்நிலை கொந்தளிச்சிட்டு இருக்கலாம், பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கலாம், சுற்றி இருக்கிற அத்தனை பேர் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய நடு கடல்ல இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் உங்களை பார்த்து இந்த பிரச்சனையிலிருந்து இவன் வெளியவே வர முடியாதுன்னு அளவுக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க கடந்து போகலாம். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை நடு கடல்ல போனாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும், எத்தனை எதிராளிகள் சுற்றி இருந்தாலும் அவனுக்கு ஒன்று தெரியணும், அந்த தேவ பிள்ளைக்கு ஒன்று தெரியணும், தான் கர்த்தருக்குள்ளே. பிரதர், கர்த்தருக்குள்ள திடப்படுங்க. சிஸ்டர், கர்த்தருக்குள்ள திடப்படுங்க. தகப்பனே, தாயே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையின் மத்தியில, இந்த அவமானத்தின் மத்தியில, இந்த பிரச்சனையின் மத்தியில, இந்த கடன் சுமையின் மத்தியில, இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் உங்களை கொல்றது போல இருக்கும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள்ளே நீ திடப்படு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கர்த்தருக்குள்ள நீங்க திடப்படுங்க. கர்த்தருக்குள்ள அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இப்போ இறங்குது. இப்போ இந்த 33வது நாள் இறங்குது. கர்த்தர் உங்களை திடப்படுத்துறாரு. ஆமே, இந்த பிரச்சனையில நீ அமுழ்கி போவாய் என்று பார்க்கிறார்கள். நீ இந்த பிரச்சனையில செத்துருவேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில நீங்க நிக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் பார்க்கறாங்க. இந்த அக்கினி உங்களை எரிச்சிரும்னு பார்க்கறாங்க. இந்த சிங்க கெவி உங்களை நாசப்படுத்திரும் பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளை இந்த பிரச்சனையில இதோ திடனாய் நிற்கிறான். கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்க திடமா நிக்கிறீங்க. கேளுங்க, அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கட்டும். ஆதானா மரஹதா லபதானா யாகதல ரோதனரமா. ஹalleluya. ஒரு அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு வாங்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து வாங்காம நீங்க போக கூடாது. என்ன அபிஷேகம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் ஓன்னு கத்திட்டு இருக்கும்போது, அத்தனை பேரும் என்ன பண்றோமோன்னு தெரியாம இருக்கும்போது, அதே பிரச்சனைக்குள்ள நீங்க இருப்பீங்க, அதே சூழ்நிலைக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க மட்டும் தைரியமா இருப்பீங்க, நீங்க மட்டும் பலனா இருப்பீங்க, நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க மட்டும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள மட்டும் அந்த பிரச்சனையினுடைய ஒரு அம்சம் கூட தெரியாது. சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க, எப்படி ஒன்னால மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்து எப்படி இப்படி தைரியமா இருக்க, இவ்வளவு பெரிய ஆபத்தை பார்த்து எப்படி நீ தைரியமா இருக்க? நான் தைரியமா இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை திடப்படுத்துகிற கிறிஸ்து, அந்த அபிஷேகம் நிறைய பேர் மேல கடந்து வருகிறது. நிறைய பேரை கர்த்தர் கற்பாரையாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த கற்பாரையாய் மாற்றுகிறார், கற்பாரையாய் மாற்றுகிறார். ஹalleluya. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு 5 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி கூட சொல்லுங்க. ஆமென். பென்ஸ் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். பென்ஸ் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இது ஒரு பெரிய அபிஷேகம், இது ஒரு மகிமையான ஒரு அபிஷேகம். ஹalleluya. அத்தனை பேரும் குழப்பத்தில் இருக்கும்போது, அத்தனை பேரும் வலியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது, அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படி இருப்பாங்கன்னா பலனாய். பாருங்க, வேதம் சொல்லுது, எல்லாரும் பிரயாணம் பட்டாங்க. போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா எனக்கு என்னமோ இந்த பிரயாணத்தில் இப்படி போறது நல்லதில்ல, நம்ம இந்த வழியா போவோம்னு சொன்னா, கப்பலை ஓட்டுற அந்த மனுஷன் வந்து மாலுமியினுடைய வார்த்தையை தான் அதிகமா கேட்பாரே தவிர அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு மிகப்பெரிய கொடும் காற்று வந்து அந்த கப்பல் மேல மோதுது. அவ்வளவுதான், கப்பல் ஃபுல்லா உடைஞ்சிருக்குது. எல்லாரும் பயப்படுறாங்க, கத்துறாங்க, செத்துறோம் 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 சொல்லி அத்தனை பேருடைய இருதயம் அப்படியே பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. அது நீங்க வந்து இந்த கடல் பிரயாணம் ஒண்ணு, விமான பிரயாணம் ஒண்ணு. இந்த பஸ்ல போனா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட சரி நிறுத்திடுவாங்கன்னு தரையில தானே ஓடுறோம், அது நம்முடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அது கூட பெரிய பயம் இருக்காது. ஆனா நீங்க கடல்லையும் விமானத்திலையும் பிரயாணம் பண்ணீங்கன்னா பயங்கர, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு பயமா இருக்கும். இந்த ஃப்ளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட் வந்து ஒன்றும் ஆகாது. ஆனா என்னன்னா, இந்த மேகமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மேகம் வந்து வேகமா அந்த ஃப்ளைட்ல அடிக்கும் பாருங்க. அப்போ வந்து இந்த ஃப்ளைட் வந்து தடுமாறும், அப்படியே சல்லுன்னு கீழே போகும். அங்க அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா மேலே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணீங்கன்னா அப்படியே கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. ஒரு சின்ன பின் ட்ராப் சைலண்டா இருக்கும். அத்தனை பேருடைய நெஞ்சும் பாத்தீங்கன்னா பட 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 படன்னு அடிக்கும். அதுல எத்தனை பேர் ஜாம் பண்ணுவாங்களோ இல்ல எத்தனை பேர் மன்னிப்பு கேட்பாங்களோன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் அதுல டிராவல் பண்ணும்போது. அதே போலதான் கப்பல்ல வந்து கடலும் அப்படிதான், நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம தரையில போகல, நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இருக்காது. அந்த புயல் வரும்போது அப்படியே மேல போய் அந்த கப்பல் கீழே விழும்போது பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் பயப்பட்டாச்சு. ஆனா
ஆண்டவர் ஒரே ஒருத்த மட்டும் தைரியமா இருக்கிறார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் எல்லாரையும் அமர்த்தி, எப்பா யாரும் நீங்க பயப்படாதீங்க, யாரும் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25 வசனத்தை வாசிக்கலாம். 24, 25. பவுலே, நீ 23ல இருந்து வாசிங்க, அப்ப நல்லா இருக்கும். 23ல இருந்து வாசிக்கும் போது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கப்பலுடைய சேதத்தினால அத்தனை பேரும் பயந்து நடுங்கி திகைச்சு இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எழும்பி நின்று, ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்க, திடமனதாயிருங்க. ஏப்பா உனக்கு பயம் இல்லையா? நீ பயப்படலையா? நீ எப்படி தைரியமா இருக்க? என்னை ஆட்கொண்டவரும், என்னை ஆட்கொண்டவரும், என்னை அழைத்த தேவன் என்னை பார்த்து சொன்னாரு. அந்த திடமனதை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் நம்புறேன் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் தரப்போறார். இந்த நாள் ஸ்பெஷல் டே, இந்த நாள் முக்கியமான நாள். இனி அந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்க நிற்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நின்னது மாதிரி இல்லை. இந்த 3 மாதத்திற்கு பிற்பாடு நீங்க வித்தியாசமானவர்களாய் நிற்பீர்கள். நீங்க கவலைப்படாம நிற்பீங்க, நீங்க பயப்படாம நிற்பீங்க. அதால கேளுங்க, ஆண்டவரிடத்தில் அந்த அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கட்டும். சத்தமா அந்த மாதிரி சூழ்நிலையில போகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆமென். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், திடனா இருக்கும். ஆமென். கரங்களை தட்டி ஏசப்பாட்ட அந்த வார்த்தையை கேட்டு முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, நன்றியப்பா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை கேட்குறீங்க? உங்க வீட்டில் தைரியம் சொல்ற ஆள் யார் தெரியுமா? நீங்க தான். பலன் சொல்லுகிற ஆள் யார் தெரியுமா? நீங்க தான். கலங்காம இருக்கிற ஆள் யார் தெரியுமா? நீங்க தான். தைரியமா நிக்கிற ஆள் யார் தெரியுமா? நீங்க தான். அந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகாம, கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம அப்படியே எழும்பி நின்று அத்தனை பேரையும் ரெடி பண்றவங்க யார் தெரியுமா? நீங்க தான். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்க போறாரு. நீங்க இனி கோழை இல்லை, இனி நீங்க கோழை இல்லை, இனி நீங்க துரத்தப்பட்டவர்கள் இல்லை, இனி நீங்க தைரியசாலி. கர்த்தர் உங்களை திடப்படுத்த போகிறார். நீங்க கர்த்தருக்குள்ள திடப்படுவீங்க. ஆண்டவர் உங்களை திடன் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா எந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்றத குறித்து நான் ஒரு 4 காரியத்தை நான் தியானிச்சேன். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த செய்தியை நீங்க கண்டிப்பா நீங்க நான் ரொம்ப கவனமா கேட்கணும். நீங்க எந்த அளவிற்கு என்ன பண்ணணும்னா திடனா மாறணும், தைரியமா மாறணும். எந்த அளவிற்கு இவ்வளவு பெரிய சூழ்நிலையில இந்த தாவீது வந்து எந்த அளவிற்கு என்ன திடப்படுத்தி கொண்டான்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில். ஆமென். நீங்க முன்னாடி அந்த வசனத்தை வாசிக்கலாமே. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து 7வது வசனத்தை வாசிக்கலாமே. 7வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அமலேக்கியன் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தர் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். அடுத்த வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, ஆமென், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1 முதலாவதாக இப்போ 600 பேர் அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஆண்டவரிடத்துல போறாரு தாவீது. ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, பிடிப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றார், அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் என்ன பண்ணுவாய், திருப்பி கொள்ளுவாய். அந்த வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் தன்னுடைய மனசுல அவனுக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு திடன் வருது. என்ன திடன் வருது அப்படின்னு சொன்னா, நான் தோத்துற மாட்டேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு தன்னை திடப்படுத்துகிறார். கவனிங்க, சூழ்நிலை சாதகமா இல்ல, பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது. இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, யார் இவரை கூட்டிட்டு போனான்னு தெரியல, கூட்டிட்டு போன ஆட்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எதுவுமே தெரியல. எத்தனை நாளா இவங்க இல்ல, எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு திட நம்பிக்கை இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒரு திடன் இருக்குது. அது என்ன திடன் அப்படின்னா, நான் கண்டிப்பா எதோட திரும்பி வருவேன்னா, ஜெயத்தோட திரும்பி வருவேன். நான் ஜெயத்தோட திரும்பி வருவேன். என்ன சூழ்நிலை எனக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் ஜெயத்தோட திரும்பி வருவேன். ஆமென் சொல்லுங்கள். இப்பொழுது நம்பர் 1 முதலாவதாக உங்களுக்குள்ள ஒரு திடன் வரணும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரணும். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் திடப்படுத்துகிறார். எப்படி திடப்படுத்துகிறார்னா, பிசாசு தோற்று போயிருவேன்னு சொல்லும் போது, சொந்தக்காரங்க தோற்று போயிருவேன்னு சொல்லும் போது, உங்க மனசு தோற்று போயிருவேன்னு சொல்லும் போது, உங்க சரீரம் நீ தோற்று போயிருவேன்னு சொல்லும் போது, கர்த்தர் உங்களை திடப்படுத்தினார்னா நீங்க எப்படி திடனாவீங்கன்னா, நான் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். தோல்வி என்னுடையது அல்ல, ஜெயம்தான் என்னுடையது. என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிரதர், கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். இந்த யுத்தத்தில் நீங்க தோற்று போக மாட்டீங்க. இந்த பிரச்சனையில நீங்க தோற்று போறதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ திடன்கொள், இப்பொழுது நீ திடன்கொள். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் அது வாய்ப்பது இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென், ஹalleluya. என்ன வேண்டும் என்றாலும் நடக்கட்டும், எனக்கு எதுவும் தெரியாது, என் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னே எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில நான் தோற்று போவேனா ஜெயிப்பேனா, ஆனா எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா தானே எனக்கு தெரியும் நான் தோத்து போவேனா ஜெயிச்சிருவேன். நான் அந்த கடன் எவ்வளவு பெருசுன்னு அது என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு அப்புறம் தானே தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த யுத்தத்துல நான் என்ன பண்ணுவேன். சத்தமா சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ மனசுல திடப்படுத்தணும், உங்க மனசை திடப்படுத்தணும். உங்க மனசு ஒருவேளை தோற்றுவேன்னு சொல்லுதா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தோற்றுவேன்னு சொல்லுதா, உங்க மனசை பார்த்து நீங்க தைரியம் பண்ணுங்க, ஜெயிச்சிருவேன். கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். சூழ்நிலையை பார்க்காது, சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிர்ணயம் பண்ணுங்க, உங்க இருதயத்தில் நிர்ணயம் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் அதை ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க. நான் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு திடன் வேணும். நீங்க உங்களை திடப்படுத்தணும். என்ன திடப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கர்த்தர் என்ன ஜெயிக்க பண்ணுவார், ஜெயிக்க பண்ணுவார். நிச்சயம் ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். கண்டிப்பா ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். கடும் புயல் வந்தாலும், பெரும் காற்று வீசினாலும் அவர் என்னை எப்படி கைவிடுவார்? இயேசு என்ன கண்டிப்பா கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும். ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டிய, நான் என்னை திடப்படுத்த வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாய் என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். அதனால தான் அந்த யுத்தத்தை அவனால ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சிருச்சு. கிளம்புங்கப்பா போலான்னு சொல்ற அந்த தைரியம் எப்போ வந்துச்சுன்னா, தன்னுடைய மனசுல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, நான் வெற்றியோடு திரும்பி வருவேன், வெற்றியோடு திரும்பி வருவேன், வெற்றியோடு திரும்பி வருவேன். இதுவரைக்கும் இந்த அமேலி இந்த தாவீதோடு இருந்த அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போனவங்க ஏற்கனவே 2 நாட்டை பிடிச்சி தான் வர்றாங்க. அவங்க எல்லாருமே விட்டுட்டாங்க, இல்ல ஜெயிக்க முடியாதுன்னு விட்டுட்டாங்க. ஆனா தாவீது இல்ல, நான் ஜெயிப்பேன். யார் அவங்களுக்கு தோற்று போனாலும் எனக்கு ஒரு பெரிய திடன் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய திடன் இருக்குது. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஃபர்ஸ்ட் திடப்படுத்தி கொண்டது என்னன்னா, நான் ஜெயிச்சிருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது 10வது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அவனிங்க
இப்போ கவனிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த ஒரு மனுஷனுடைய திடத்தினால அத்தனை பேரும் கிளம்பி வாங்கப்பா, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிறாரு தாவீது. அத்தனை பேரும் கொடுத்ததுல என்ன பண்றாங்கன்னா, அவ்வளவுதான், மூஞ்சில கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு அத்தனை பேர் பட்டயத்தை எடுத்து கிளம்பிடுவோம் அப்படின்னு அத்தனை பேர் கிளம்பிட்டாங்க. இப்ப 600 பேர் கிளம்பின உடனே தாவீதுனுடைய மனசுல அவ்வளவு பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, சொன்ன உடனே கேட்டுட்டாங்களே, நமக்குள்ள இருக்கிற தைரியம் அவனுக்குள்ள பயங்கரமா மோட்டிவேட் ஆகுது. நம்ம திடப்படுத்தினதுனால, நம்ம ஒருத்தர் தைரியம் சொன்னதுனால 600 பேரும் தைரியம் கொண்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி பேசோர் என்கிற ஒரு ஆத்துக்கு வர்றாங்க. இனி வந்து கடந்து போகணும், ஆத்துக்கு அந்த பக்கத்துல போகணும். ஆறு சென்ட்ரல்ல ஓடுது. இவங்க இப்ப ஆத்துக்கு முன்னாடி வந்த உடனே வேதம் சொல்லுது, 600 பேர்ல 200 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டாங்க. ஐயோ, எங்களால முடியாது. ஆனா எங்களால முடியாதுன்னு சொன்ன அந்த 200 பேருடைய மனைவியும் அங்க இருக்காங்க. அவர்களுடைய பிள்ளைகளும் அங்க காணாம போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. தன்னுடைய பிள்ளைகளை தேடி போகணும், தன்னுடைய மனைவியை தேடி போகணுன்ற எண்ணம் வந்தாலும் அவங்க 200 பேருக்கு உடம்புல ஒரு கொஞ்சம் கூட தெம்பில்லை. போனா போட்டும்பா, மனைவியா சரி போனா போட்டும், பிள்ளைகளா சரி போனா போட்டும், என்ன பண்றது, என் உயிரே ஊசலாடிட்டு இருக்குது, நானே சாவுக்கு போராடிட்டு இருக்கிறேன். நான் சாவுக்கு போராடிட்டு இருக்கும்போது என் பிள்ளைய நான் எப்படி போய் காப்பாற்ற போறது, என் மனைவியை நான் எப்படி போய் காப்பாற்ற போறது? அதனால 200 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி போனதெல்லாம் போட்டு நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டா போடும். இனி எங்க போறது, எத்தனை கிலோமீட்டர் போறது, எங்க இருக்காங்கன்னு தேடுறது, அங்க போய் அவனோட சண்டை போட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு வரதுன்றதெல்லாம் எவ்வளவு நடக்கிற கதையா அப்படின்னு கிளம்புனவங்க, உற்சாகப்படுத்தினவங்க வழியில வந்து 200 பேர் அப்படியே உட்கார்ந்ததுக்கு பிற்பாடும் வேதம் சொல்லுது, தாவீது அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 400 பேரை பார்த்து, ஏய் என்ன சோர்ந்துட்டீங்களா, எதுக்கு பலன் இல்லாம போச்சா, 200 பேரை பார்த்துட்டு நீங்க என்ன பேக் அடிச்சிட்டீங்களா, அவ்வளவுதான், 200 பேர் ஆற்ற கடக்காம இருக்கிறாங்களா, அவங்க இருக்கட்டும், நம்ம போலாமா, என் கூட எத்தனை பேர் வரீங்க, நம்ம கூட கர்த்தர் வராரு, நம்ம கூட ஆண்டவர் வராரு, நான் நம்புறேன் என் கூட கர்த்தர் வராரு, என் பின்னாடி எத்தனை பேர் வர்றீங்க அப்படின்னு தாவீது கேட்ட உடனே 200 பேர் உட்கார்ந்தாலும் 400 பேர் ரெடி, ஆற்ற கடந்துடலாம், போயிடலாம். அந்த 400 அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தான் கூட கிளம்பினவங்க, தான் கூட புறப்பட்டவங்க, தன்னுடைய கையை பிடிச்ச அக்கறைக்கு உங்களை கொண்டு விடுவோன்னு சொன்னவங்க வழியிலே நின்று போனாலும் தன்னுடைய மனசுல இருக்கிற திட நம்பிக்கையை மட்டும் தாவீது விடவே இல்லை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக அவன் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டது என்ன அப்படின்னு சொன்னா, நான் தோற்ற மாட்டேன், நான் ஜெயிச்சிருவேன்ற திடம் பண்ணினான். நம்பர் 2, இரண்டாவதாக அவனுடைய மனசுக்குள்ள இருந்த 2வது திடன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 600 பேருமே வராம போனாலும் நான் ஒத்த ஆளா கூட போவேன். ஏன் அப்படின்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் பாதி வழியில என்னை விட்டுட்டு போனாலும், எத்தனை பேர் எனக்கு கோஆபரேட் பண்ணாலும், எத்தனை பேர் விடாய்த்து போனாலும், எத்தனை பேர் உட்கார்ந்துட்டாலும் எனக்குள்ள ஒரு திட நம்பிக்கை இருக்குது. என்ன அழைச்சவர் பெரியவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் பெரியவர், அவர் என் கூட வராரு, நான் போவேன், நான் தொடர்ந்து போவேன், நான் தொடர்ந்து போராடுவேன், நான் ஒரே ஆளா போவேன். கர்த்தர் நிச்சயம் என் கையிலே கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போனீங்களா? தட்டி கொடுக்கிற அம்மா இல்ல, தட்டி கொடுக்கிற அப்பா இல்ல, சப்போர்ட் பண்ற மாமனார் இல்ல, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் துவங்கி விட்டவங்க இல்ல, இவங்க இல்லாம நான் எப்படி போவேன், இவங்க இல்லாம எப்படி நான் வெற்றி அடைய முடியும், இவங்க இல்லாம நான் போகவே முடியாது, ஏற்கனவே ஆள் குறைவா இருக்குது, அதுக்கடையில ஒரு 200 பேர் உட்கார்ந்துட்டா என்ன பண்ணுது, யாரோ ஒருத்தர் உங்க கூட பிரயாணம் பண்ணுங்க பாதி வழியில நின்னுட்டாங்கன்றதுக்காக, அவங்க அமைதி ஆயிட்டாங்கன்றதுக்காக, அவங்க கண்டினியூ பண்றதுக்கு சோர்ந்து போயிட்டாங்கன்றதுக்காக, ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க உங்க மனசை திடப்படுத்தணும், நீங்க உங்க மனசை திடப்படுத்தணும். ஒருத்தருமே இல்லைன்னாலும் உங்க கூட யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் போவேன், நான் கிளம்புவேன், நான் தரிசனத்துக்கு நேரா போவேன், நான் லட்சியத்துக்கு நேரா போவேன். எத்தனை பேர் வந்தாலும் வராட்டாலும் நான் அவங்கள பார்க்க மாட்டேன். ஒரு வெற்றி உள்ள தலைவனுக்கு, ஒரு தலைவிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நீங்க கண்டிப்பா தாண்டணும். ஏன் அப்படின்னா, நம்ம பெரிய வெற்றிக்கு நேராய் போகும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் யாருமே நம்ம கூட வர்றதுக்கு தயங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாருமே நம்மளை கைவிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாருமே அமைதியா சில இடத்துல சோர்ந்து போய் உட்காருவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன இருக்கணும்னா, ஒரு திடன் இருக்கணும், ஒரு திடன் இருக்கணும்.
அது என்ன திடன் இருக்குன்னா, என் கூட கையை பிடிச்ச தெய்வம். அவர் என்னை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஹalleluya. இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. காடும் புயல் வாரினும் பேரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டா. இயேசு என்னை கைவிட மாட்டா. அல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க ஒரு மட்டும். ஆமென். இயேசு என்ன கைவிட மாட்டார். இயேசு என்ன கைவிட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் திடப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் திடப்படுத்துகிறார். நிறைய பேரை கர்த்தர் திடப்படுத்துகிறார். கைகளை மேல உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா. சிலரோட இந்த பிரயாணத்துல சிலரோட இல்லை. கணவனாரே உங்களை பார்த்து சொல்றாரு, விட்டுருவோமா விட்டுருவோமா. மனைவியே நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்குப்பா போராடிட்டு, எதுக்குப்பா, வேண்டாம்ப்பா, நமக்கெல்லாம் அது இல்லை, நமக்கெல்லாம் அந்த குடுப்பனை இல்லை, நம்மெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, வேண்டாம், அமைதியா விட்டுருவோம், அமைதியா உட்காருவோம். நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. நான் இன்னும் எப்படி தாண்டுவேன், எப்படி போவேன், எப்படி மேற்கொள்ளுவேன், என்னால முடியாது, எனக்கு இருந்த பெரிய பலனே என்னை விட்டு போயிருச்சு, இனி நான் எப்படி. ஆனா கர்த்தர் அவர்களை பார்த்துதான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறாரு. மகளே நீ திடன்கொள், மகனே நீ திடன்கொள், நீ திடப்படுத்திக்கொள். இந்த பிரயாணம் யார் பாதி வழியிலே நின்றாலும், யார் பாதி வழியிலே விட்டு போனாலும் உங்களை மட்டும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ பாதி வழியில நிக்க கூடாது, நீங்க பாதி வழியில நிக்க கூடாது, நீங்க தாண்டி போகணும், நீங்க தாண்டி போகணும். கணவன் இல்லைன்னா பயப்பட வேண்டாம், மனைவிக்காக பயப்பட வேண்டாம். ஆமென். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். பிரதர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், சிஸ்டர் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை அழைச்சவர் அவர், கைப்பிடிச்சவர் அவர். யாருமே இல்லைன்னாலும் உங்களை நடத்துகிறதற்கு அவருக்கு லேசான காரியம். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். ஆமென். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணானாமா, திடப்படுத்தி கொண்டான். நம்பர் 1, முதலாவது அவன் தன்னை எப்படி திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா, நான் கண்டிப்பா தோற்று போய் வரமாட்டேன், நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். ஸ்ட்ராங் டிசிஷன். அது வந்து மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், அவ்வளவுதான். அதான் திடன், அதான் அந்த திடன். நம்பர் 2, இரண்டாவது ஒரு திடன் என்ன அப்படின்னு சொன்னா, யார் என் கூட வந்தாலும் வரலைனாலும் சொல்லுங்க. ரெண்டாவது அவன் மனசுல இந்த தைரியம் என்ன, அவன் எப்படி திடப்படுத்தினான் தன்னை. நீங்க வர்றீங்களோ வரலையோ, நான் ஒத்த ஆளா கூட நான் என்ன பண்ணுவேன், நான் போவேன். ஆனா எனக்கு தெரியும் நான் ஒத்த ஆளா இல்லை, என் கூட அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு, என் கூட கர்த்தர் வராது, என் கூட கர்த்தர் வராது. ரெண்டாவது அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு அப்படியே திடப்படுத்துறான் ஸ்ட்ராங்கா. அதான் அதனால தான் அவனை முன்னாடி கொண்டு போகுது, அந்த அபிஷேகம் கொண்டு போகுது, அந்த தரிசனம் முன்னாடி கொண்டு போகுது. இந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க அதை எடுக்கணும், கண்டிப்பா நீங்க கண்டிப்பா எடுக்கணும். எனக்கு தெரியும் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் எத்தனை பேர் தைரியம் சொன்னவங்க இருக்காங்க, எத்தனை பேர் உங்க கூட வருவோம்னு சொன்னவங்க இருக்காங்க. அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் நாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஆறு வந்துச்சுன்னா, ஒரு பேசோர ஆறு வந்துச்சுன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டைம் 2008 வருஷம் வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டம் சர்ச்சில் நடக்குது. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பேனர் கட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நானும் இன்னொரு பிரதரும் போய் சிவாந்த கண்ணில் பேனர் கட்டிடுவோம். பேனர் கட்டி முடிச்சுட்டு வந்தா அது வந்து நைட்டு எங்களுக்கு தெரியல, ஒரு கொடிக்கம்பத்தில் கட்டிட்டோம். அவங்க காலையில் வந்து அந்த கொடிக்கம்பத்தை அறுத்து போட்டுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் காலையில் வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க. வந்து என்ன கூப்பிட்டாங்க, நீங்க தான். ஆமா நான் தான் அப்படின்னு. யார் பேனர் கட்டுறேன், நான் தான் கட்டினேன் அப்படின்னு. நீங்க கட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போ போலீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, நீங்க போங்க சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனா எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ யாரு உங்களுக்காக போறா, நீங்க ஃபாதர் நீங்க போக வேண்டாம், உங்களுக்காக யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகணும், கூண்டுல நிக்கணும், பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் பாஸ்டா இருக்க, நான் போனா நல்லா இருக்காது, யாராவது ஒருத்தர் போவாங்க. நான் அத்தனை பேரும் தெரிச்சிட்டாங்க. என் கூட ஒருத்தர் பேனர் கட்ட வந்தார், பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை பாஸ்டர். நமக்கு என்னமோ ரொம்ப பழக்கம் மாதிரி, நான் என்னமோ ரெகுலராக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை பாஸ்டர், நான் எல்லாம் வர முடியாது, தயவு சரி என் பேரை சொல்லிடாதீங்க, நீங்கள் மட்டும் கட்டினதாவே சொல்லிடுங்க, நான் வர முடியாது. அப்போ யாருமே வராமல் நான் தான் அங்கே போனேன். அவள் போகும்போது ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோர்ட்டெல்லாம் போய் நமக்கெல்லாம் ஒரு பழக்கமும் இல்லை, பட் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் இருந்த உடனே என்ன கேட்டார், நீ என்ன பண்ணுறீங்க கேட்டார். நான் சர்ச்சு ஃபாதராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உடனே அந்த குமஸ்தன் அப்படின்னு வாங்கல்ல, அந்த கோர்ட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் கொடுக்குற ஒரு ஆள்,
அந்த அந்த ஒர்க்கில் இருக்கிறவர் வந்த உடனே, சார் என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க சார், ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அடுத்த நாள் ஆப்ரேஷன், டாக்டர் வந்து ஹோப் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை உயிர் வந்தால் பார்த்துக்கலாம், இல்லை சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு. உடனே அவ்வளோதான், நம்ம ஆண்டவர் அனுப்பின தூதன் வந்தாச்சுடா அப்படின்ட்டு கையை பிடிச்சி ஒரு ஜெபம், நல்லா கண்ணீரோட ஒரு ஜெபம். ஆண்டவரேன்னு கோர்ட் வாசல்லையே சொல்லிட்டேன், ஒன்றும் பண்ணாது, நீங்கள் போங்க சார், கர்த்தர் கூட இருப்பார். 2-3 அடுத்த 4 நாள் தாண்டி தான் திருப்பி தான் நான் கோர்ட்டுக்கு போகணும். அந்த கோர்ட்டுக்கு போகும்போது என்னை வரவேற்கிறதுக்கு அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, வரவேற்கிறாரு. அங்கேருந்து வரும்போது, சார் வாங்க வாங்க, ஃபாதர் சார் வாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணது மாதிரியே என் மனைவிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, கடவுளா உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவரே டீயை வாங்கி கொடுத்து, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் பேசிட்டேன், உங்களை போய் நிற்க வைப்பாங்க, பேர் மட்டும் கேட்பாங்க, அதை மட்டும் சொல்லுங்கள், வேற ஒன்றும் இல்லை. உடனே கூண்டில் ஏறி என்ன நிற்க வச்சுட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜி கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ஃபாதர் அப்படின்னு, நீங்கள் தான் பேனர் கட்டினீங்களா? ஆமாம் நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபைன் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் அப்படின்னு. எவ்வளோ ஒரு கீழே வந்து பார்த்தா 800 ரூபா ஃபைன். அந்த 800 ரூபாயும் அவரே கட்டிட்டார். நான் கட்டிடுறேன் சார்னு சொல்லிட்டு நான் ஒன்று, சரி கோர்ட்டு வாசலை என் பையன் இன்னும் ஏறலை, அதுலேயும் போய் செக் பண்ணிட்டு பழகிட்டு வரட்டும்னு விட்டாரோ தெரில. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால் போயிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கூட யாருமே வரலைனாலும் தரிசனம் மட்டும் உங்களுக்கு கூட இருக்கட்டும், கர்த்தர் உங்க கூட வருவார். நீங்க தைரியமா நில்லுங்க, உங்களுக்குள்ள அந்த திட மனது வரட்டும். ஆமென். எல்லாரும் களைத்து போய் நின்னாலும் நீங்க களைத்து போய் பேசுற ஆட்டண்டையில நீங்க உட்கார கூடாது, நீங்க உட்கார கூடாது. நீ தரிசனம் உள்ள தேவ பிள்ளை, நீங்க தரிசனம் உள்ள தேவ பிள்ளை. உங்க மேல கர்த்தர் பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு, பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய உயர்வை வச்சிருக்கிறாரு. இல்ல நீங்க தாண்டி தான் ஆகணும், இந்த சூழ்நிலையை தாண்டி தான் ஆகணும், உங்களுக்குள்ள வரணும். யார் வராட்டாலும் நான் நிச்சயம் போவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மனுஷன் வந்து தனக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அவருடைய 3வது திடன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது 30ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார். அந்த இடத்துல அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அப்போ கவனிங்க, இவங்க அங்கே இருந்து 600 பேர் பிரயாணம் பண்ணிட்டு ஒரு வெற்றியோட வர்றாங்க. வர்ற நேரத்தில் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, 6 கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே நீங்க வந்து அது உங்களுக்கு தெரியும், இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னா சில இடத்த நம்ம தாண்டி அக்கறைக்கு போனோம்னா ரோடெல்லாம் இதுக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்துலயே சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து தண்ணி கம்மியா போகும், ஒரு இடுப்பளவு தண்ணி இருக்கும், இல்லைன்னா கழுத்தளவு தண்ணி இருக்கும். ஆனா இந்த கழுத்தளவு தண்ணினாலும் என்ன பண்ணும்னா ரொம்ப இழுக்கும், ஆத்து தண்ணி இழுத்துட்டே இருக்கும். நம்ம சும்மா காலில் நடந்து போகும்போதே ஆத்து ஆறெல்லாம் கடக்கணும்னா கல் இருக்கும், பெரிய பெரிய கல் இருக்கும், வழுக்கும். அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாமினா இல்லாதவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆற்றை கடக்க முடியாது. இப்போ 200 பேர் விடாய்த்து போனபடினால் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஆற்றை கடப்பதற்கு என்ன இல்லைன்னா தைரியமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதுக்குள்ள ஒரு திட மனது இருக்கு. என்ன மனது இருக்குன்னா, இடையில என்ன தடை வந்தாலும் நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கடந்து போவேன். நம்பர் 3, மூன்றாவதாக உங்களுக்குள்ள ஒரு திட மனது வேணும். நீங்க உங்களை திடப்படுத்திக் கொள்ளணும். நிறைய பேர் தடைகளை பார்த்து உட்கார்ந்துட்டாங்க. நிறைய பேர் தடைகளையும் தங்களுடைய சரீரத்தையும் பார்த்து, ஐயோ இந்த ஆற்றை கடக்க முடியாது, நம்ம விழுந்துருவோம், நம்ம செத்துருவோம், இந்த பிரச்சனையை கடக்க முடியாது, இந்த தடையை கடக்க முடியாதுன்னு சொல்லி முன்னாடி போகாம, தரிசனத்திற்கு போகாம அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ஆனா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் எதை கடந்து போவேன் என்றால், ஆற்றை கடந்து போவேன். தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க தண்ணீரை போல இருக்கிற சூழ்நிலையை கடக்கும் போது உங்களோடு இருப்பார். ஆமென். தண்ணீர் பேசுற ஆறு அப்படின்னு, பேசுற ஆறுன்றா என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்னா என்னன்னா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனை, என்னால கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை, என்னால ஜெயிக்கவே முடியாத பிரச்சனை. ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட. பிரதர், நீங்க கடக்கிற பிரச்சனை தண்ணீர் மாதிரி இருக்கலாம், அது உங்க கண்ட்ரோலுக்கு மிஞ்சி இருக்கிறதா இருக்கலாம். என் சம்பளத்துக்கு அது மிஞ்சி, என் கண்ட்ரோலுக்கு அது மிஞ்சி, என் வருமானத்திற்கு அது மிஞ்சி, எந்த
எந்த விதத்திலும் அதுக்கு நேருக்கு நேர் நான் போட்டி போட முடியாது, எந்த விதத்திலும் நேருக்கு நேர் அதை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் வாக்கு கொடுக்கிறாரு, நீ எதிர்த்து நிற்க முடியாத, எதிர்த்து நிற்க திராணி இல்லாத அந்த தண்ணீரை கடக்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவைகள் உன்மேல் புரளுவது, கைகளை தட்டி அவைகள் உன்மேல், அவைகள் உன்மேல், அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஆமென். என் கர்த்தர் முன்னே போகிறார், என் கர்த்தர் முன்னே போகிறார். சொல்லுங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, பென்ஸ் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹalleluya. நம்பர் 4, நாலாவதாக இந்த தாவீது தன்னை எப்படி திடப்படுத்தி கொண்டான்னா, நம்பர் 4 வாசிக்கலாம். நீங்க 12ஆம் அதிகாரம், சாரி 30ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை வாசிக்க போறோம். 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கலாமா? ஆமென். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சை பழ குலையையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தானாகிய பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியால் சுட்டரித்து போட்டோம். கவனிங்க, இந்த வசனத்தை அப்படியே வைங்க, நீங்க எல்லாரும் கவனிங்க, இதை ரொம்ப கவனமா கவனிச்சணும். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் திடப்படுத்தி கொண்டதனுடைய எஃபெக்ட் எவ்வளவு பெருசு அப்படின்னா, இங்க இவர் என்ன, இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அவங்க இப்ப இந்த பேசோர் ஆற்றை கடந்து இப்படி வந்துட்டாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒருத்தன் குத்துயிரா இருக்கிறான். ஒருத்தன் குத்துயிரா இருக்கிற உடனே அவனை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து திராட்சை வட்டல் அவனுக்கு கொடுத்து அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்பி வந்த உடனே அவன்கிட்ட கேட்கறாங்க, நீ வழியில இப்படி கிடக்குறியே, நீ யாரப்பா, நீ எங்க இருந்தப்பா வந்த அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்றான். என்ன ஸ்டோரி சொல்றானா, நீங்க வந்து 15வது வசனம். ஆமென். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும், நம்பர் 1. இரண்டாவது, யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும், நம்பர் 2. நம்பர் 3, காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டரித்தோம். அப்போ இவங்க வந்து இங்க இந்த சிக்லாக் அப்படின்றது யார் கூடி இருந்தது? சிக்லாக் அப்படின்ற இடம் தான் தாவீதும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள், அந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்தது சிக்லாக். அவன் சொல்றான், நாங்க ஏற்கனவே கிரேத்தியருடைய தீவு தென்புறம் மேல யூதாவுடைய எல்லை காலேப்புடைய தென்புறம் இங்கெல்லாம் படையெடுத்து கடைசியில சிக்லாக்க பார்த்து அங்க சுட்டரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க 600 பேர்ல 400 பேர் போறீங்க. ஆனா நீங்க 400 பேர் போராட போற ஆட்கள் சாதாரணமானவங்க நினைக்காதீங்க. நீங்க விடாய்த்து போய் வந்திருக்கீங்க, நீங்க ஏற்கனவே கஷ்டத்தோட வந்திருக்கீங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க நாங்க ஏற்கனவே எத்தனை இடத்தை ஜெயிச்சிட்டோம்? 4 இடத்தை ஜெயிச்சுட்டு போனோம். சரி, அதுக்கு முன்னாடி 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேச பிள்ளை ஆண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை, அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் இங்க எத்தனை நாளா இருக்கிறேன்? 3 days, 3 நாள். அப்போ இப்போ ஏற்கனவே இவங்க பேசுற ஆற்றை கடந்து இப்போ வந்துட்டாங்க. இங்க இருந்து தன்னுடைய எதிரி எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? எத்தனை நாள் பிரயாண தூரம் போயிருக்காங்க? 3 days. 3 நாள் பிரயாண தூரம் போறவன விடாய்த்து போயிருக்கிற 400 பேரு எப்படி தொடர முடியும்? இவங்க கையில எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, இவங்க கையில குதிரை எதுவுமே பெருசா இருந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இவங்க எப்படி போக முடியும்? எப்படி துரத்தி பிடிக்கிறது? ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடினங்க. ஒண்ணு அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், இன்னொன்னு அவங்க ஏற்கனவே என்ன இங்க விட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற 400 பேர்ல கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க, எப்படிங்க அவங்கள போய் பிடிக்கும், பேசாம விட்டுருவோமா,
பேசாம தூக்கி போட்டுருவோமா, வேண்டாம் நம்ம ரிட்டர்ன் போயிடுவோமா. 3 நாள் இங்க இருந்து மாங்குன்னு போயிட்டு அவன் அத்தனை பேரும் பலசாலி, அத்தனை பேரும் நம்மளை கொன்னுட்டான்னா. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது தன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவர் என்ன தீர்மானம் எடுக்கிறார்னா, எவ்வளவு கடினமானாலும், எதிரியை வீழ்த்துகிறது எவ்வளவு கடினமானாலும், அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியானும், என் கூட இருக்கிற தேவன் பெரியவர், உங்க கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார், அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். திடப்படுத்தி கொண்டான் தாவீது, தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது, தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கடினமானாலும் நான் பின்தொடர்வேன், எவ்வளவு கடினமானாலும். எனக்கு ஜெயத்தை கர்த்தர் ஏற்கனவே தர்றேன்னு சொல்லிட்டாரு, என்னை ஜெயிக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அவன் மனசுக்குள்ள இருந்தது என்னன்னா, அவன் சொன்ன கடினமான எதையுமே கேட்டுக்கல. 3 days ஆப்பா, உன்னை விட்டுட்டு போய் 3 நாள் ஆச்சாப்பா, நீங்க இந்த மாதிரி 5 இடத்த 4 இடத்த நீங்க ஜெயிச்சிட்டீங்களாப்பா, அதை குறித்து எதுவுமே கேட்கல. என் எதிரியினுடைய பலன் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை விட 100 மடங்கு அதிகமான பலன் கர்த்தர் பலன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் கைகளை தட்டி பலன் 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 பலன். ஹalleluya 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 ஆமென். நீங்க ஒரே ஒருத்தர் திடப்படுத்தி கொண்டா போதும். அதான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருங்க, பாகாலின் படைகளை நான் ஜெயித்திடுவேன். ஹalleluya. இப்ப எத்தனை பேர் திடப்படுத்தி கொள்ள போறீங்க? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே. ஹalleluya. சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கடினம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பிரயாணத்தை ரிட்டன் நான் போக மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன திடப்படுத்தி இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, இந்த தாவீது எந்த அளவுக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்பர் 1, முதலாவது மனசுக்குள்ள அவன் முதல்ல அவனை திடப்படுத்தி கொண்டது, நான் கண்டிப்பா தோற்று போக மாட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் 100% திடப்படுத்தி கொண்டான். நம்பர் 2, இரண்டாவதாக, யாருமே வராட்டாலும் நான் போவேன், என் கூட கர்த்தர் வருவார் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக, பேசேர் ஆற்றுக்கு முன்னாடி அத்தனை பேரும் பிரச்சனையை பார்த்து கடக்க முடியாம சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும், நான் இந்த சூழ்நிலையில இருக்க மாட்டேன், இந்த தடையை பார்த்து நான் மனசு விட மாட்டேன், நான் ஆற்றை கடப்பேன், நான் பிரச்சனையை கடப்பேன் அப்படின்னு தன்னை திடப்படுத்தி கொண்டான். நான்காவது, எதிரியை ஜெயிக்கிறது கடினமா இருந்தா கூட நான் பின்தொடர்வேன் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்ப எத்தனை பேர் மனசை திடப்படுத்த போறீங்க? எத்தனை பேர் திடப்படுத்த போறீங்க? ஹalleluya. பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். நீ ஒருத்தர் மட்டும் போதும், பாகாலின் ஆட்களை துரத்துறது அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். நீ ஒருத்தர் மாத்திரம் போதும், நீங்க ஒருத்தர் மட்டும் திடப்பட்டா போதும். மா திடப்படுங்க ஐயா, திடப்படுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ திடப்படு. கர்த்தருக்குள்ள திடப்படுத்துங்க. படுக்கையில கிடந்துட்டே திடப்படுங்க, பலவீனத்திலிருந்தே திடப்படுங்க. ஹalleluya. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை துரத்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆபத்தாலை அசைப்பா, நெருப்பா இறங்கிடுவா. பாடும் கைகளை தட்டி ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், ஆவியே ஆவியே. பாடுவோம், ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
வழிமாறி கீர்த்தத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். பாடுவோம். கைகளை மேல தட்டி சொல்லும். இயேசுவே இறங்கும் அம்மா, இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல் இயேசுவே அசைவாடும் அனலாம் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் எங்கள் அக்கினி. கைகளை மேல தட்டி ஆவியே தந்தலம் தந்தலம் தேவராதலம் விபகதரலம் ஏதரரரம் விபரதரரம். அக்கினி பரவட்டும், அக்கினி பரவட்டும். ஒவ்வொருவர் மேல் இப்போ திடம் திடன் திடன் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ ஹalleluya. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி ஆற்று நீர் வற்றி போனாலும் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் காரம் நடத்தும். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர். கைகளை தட்டி ஆவியே சோத்ரோ. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஆவியே ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அரபம் ஆடு அனலாகும் எங்கள் அக்கினி. வல்லம 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 வல்லம. அக்கினி 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 அக்கினி. ஓ அக்கினி. இவரபதலர ஹதலரம இதரலதியால தரம் இதரல பௌதர ஹதலர தலதியா. இயேசுவே இயேசுவே. இப்போ 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 அந்த திட மனசு இப்ப இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். விபரதலர ஹதனம உரஹதலரப. அக்கினி 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 பரவட்டும், பரவட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா இதுக்கு சரியான அர்த்தம் ஒரு ஸ்ட்ராங் மேனா, ஒரு ஸ்ட்ராங் மேனா அப்படி தைரியமா நின்னான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் வசதி இருந்தா அப்படியே எழுப்பி நில்லுங்க. இல்லைன்னா எங்களோடு சேர்ந்து இந்த ஜபத்தில் கடைசியாக இந்த 4 காரியத்திற்காக ஸ்பெஷலாக நான் ஜெபிக்க போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, நல்ல பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்துருங்க. ரீதாலரம் தனஹதலரமம். இந்த இந்த அபிஷேகம் நம்ம எல்லார் மேலையும் வேணும். இந்த 33வது நாள் ஜபம் ரொம்ப முக்கியமான ஜபம், இது அவசியமான ஜபம். இந்த ஜபத்தை எல்லாரும் அட்டன் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னொரு டைம் கூட ஆன்லைனில் இந்த மெசேஜ் வரும், நீங்கள் ஆன்லைனில் கூட கேளுங்க. இது அவசியமானது. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, ஆமென், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த ஸ்பிரிட் கண்டிப்பா மூவ் ஆகணும். நீங்க இந்த ஆவியின் வரத்தை நீங்க வாங்கணும். என்ன நடந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்னா சிங்கம் மாதிரி நீங்க நிக்கணும். அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னதான் நம்ம பிரேயர்ஃபுல் மேனா இருந்தாலும் சில சூழ்நிலை வரும்போது நம்மளாலே என்ன பண்ண முடியாதுன்னா நிக்க முடியாது. 600 பேர்ல ஒரு 4 பேர் நின்று சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா 600 பேரும் அழுதாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இவர் தான் அதுக்கு ஹீரோ, இவர் தான் தலைவர். எப்படி இருக்கும் சூழ்நிலை? எப்படி இருக்கும்? ஐயோ, திகைச்சு போயிட மாட்டோம்?
திகைச்சு போயிட மாட்டோம். வழி நடத்திட்டு போறது இவர் தான், இவர் கூட்டிட்டு போய் தான் எல்லாம் நடக்குது. யாரோ ஒரு 10 பேருடைய மனைவி பிள்ளைங்களை காணோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, யாரையுமே காணோம். மொத்த கூடாரமும் தீக்கிரையாக்கப்பட்டது, சுட்டெரிச்சிட்டாங்க. சாம்பலை பார்க்கறாங்க, எப்படி இருக்கும்? மனசே குழப்பமா இருக்கு. உயிரோடு இருக்காங்களா, செத்தாங்களா, என்ன பண்ணுனாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா அவ்வளவு முடியாத சூழ்நிலையிலையும், அவ்வளவு பிரச்சனையான டைம்லையும் ஒரே ஒரு தேவ மனுஷன் மட்டும் எழும்பி நின்று, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவர் மட்டும் அந்த இடத்துல அப்படி நிக்கலன்னா நினைச்சு பாருங்க. அந்த மனுஷன் மட்டும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா எழும்பி நின்று தைரியமா போலாண்டா அப்படின்னு சொல்லலைன்னா நினைச்சு பாருங்க, 600 பேருடைய மனைவியை என்ன பண்ணிருப்பாங்க, குழந்தைகளை என்ன பண்ணிருப்பாங்க? சும்மா விட்டுருவாங்களா இவங்க? அவங்க சும்மா விட மாட்டாங்க. அத்தனை பேர், ஒரு சிலரை அடிமையாக்கியிருப்பாங்க, ஒரு சிலரை விபச்சாரிய போல நடத்தியிருப்பாங்க, ஒரு சிலரை வெட்டியே கொண்டு போட்டிருப்பாங்க. பெத்த பிள்ளைங்க, மனைவி, அத்தனை பேரையும் இழந்து தவிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு மனுஷன் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திட்டதுனால 600 பேருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. சிஸ்டர், நீங்க ஒருத்தர் திடப்பட்டா, பிரதர், நீங்க ஒருத்தர் திடப்பட்டா 600 குடும்பத்தை நீங்க காப்பாற்றலாம், 1000 குடும்பத்தை நீங்க காப்பாற்றலாம். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், சோதனையினுடைய உச்சகட்டத்துக்குள்ளெல்லாம் கடந்து போயிருக்கிறேன். நிற்கவே முடியாத அளவிற்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது, தனியா ஆண்டவர் அந்த பாதையில நடத்தி போயிருக்கிறாரு. ஆனா நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மையா சொல்றேன், நான் மட்டும் திடனாகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் திடனாகல வச்சுக்கலேன், இந்த 100 நாள் ஜபம் இங்க நடந்திருக்காது. இன்னைக்கு இந்த 33வது நாள் ஜபம் இங்க நடந்திருக்காது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அவ்வளவு அப்படியே பலிபீடத்தை இப்படி ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு 2.5 மணி நேரம் என்ன கையை எடுத்தா விழுந்துருவேன், நிதானமே இருக்காது. அவ்வளவு பலவீனத்து மத்தியில் அப்படியே பிடிச்சிட்டு, ஆனாலும் ஸ்ட்ராங்கா இந்த பலிபீடத்தை அப்படியே கட்டியா பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு திடன். சரி, கர்த்தர் கைவிட மாட்டார். அவருக்கு அறியாம என்ன வந்துட போகுது, அவருக்கு தெரியாம என்ன வந்துட போகுது. நம்மளை பார்த்தே சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்துரு, தைரியப்படுப்பா. உங்களுக்கு நான் தைரியம் சொல்லலாம், எனக்கு கர்த்தரை தவிர யார் சொல்ல முடியும்? கர்த்தரை தவிர யார் சொல்ல? நானும் மனுஷன் தானே, நானும் அந்த பாதையில கடந்து வருவேன்ல. யார்கிட்ட போய் நம்ம கவுன்சிலிங் போக முடியும்? யார்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனையை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியாது, கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் ஒருத்தர் தான் நமக்கு இருக்கிறார். அதனால நிறைய நேரத்தில் யாரும் நம்மளை தைரியம் சொல்லலை, யாரும் நம்மளை திடப்படுத்தலை. நமக்கு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறனால தாவீது எப்படி தனக்குள்ள அவர் திடப்படுத்தி கொண்டாரோ, அதே மாதிரி எனக்கு நானே கவலைப்படாதடா, பிரச்சனை இல்லடா, போடா, கர்த்தர் கூட இருப்பாரு. என்ன பரிசுத்தவான்கள் எல்லாம் கடக்காத பாதையா நீ பெருசா கடக்க போற? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பாதையில தாண்டா கடந்தாங்க, அந்த பாதையில அவங்க கடந்ததுனால தானே ஊழியக்காரங்களா இருக்காங்க. நீயும் இந்த பாதையில கடக்கிறல்ல, நாளைக்கு கர்த்தருக்காக பெரிய ஊழியம் செய்வா. போ போ போ, தட்டி கொடுத்து பலப்படுத்தி இவ்வளவு தூரம் கர்த்தர் கிருபையா கொண்டு வந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த திருச்சபையின் மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா, இன்னைக்கு 600 குடும்பம் 1000 குடும்பங்கள் பிழைக்குது, வார்த்தையினால பிழைக்குதுன்னா ஒன்னே ஒன்று, கர்த்தருக்குள்ள நாங்க திடப்படுத்தின எங்க அப்பா எனக்கு கூட இருக்கிறார் திடப்படுத்த முடியாது. என்னை சுத்தி 1000 பேர் இருக்காங்கன்னு நான் தைரியமா இருக்க முடியாது. எனக்கு சப்போர்ட்டிவ்காக ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு நான் திடமா இருக்க முடியாது. எப்படி திடமா இருக்கும்னா, இயேசு என் கூட இருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதை வச்சுதான் நான் திடனா இருக்க முடியும். அதை வச்சுதான் நீங்க திடனா இருக்க முடியும். அப்போ நீங்க சோர்ந்து போலாமா? நீங்க திடன் இல்லாம போலாமா? நீங்க என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. வீடே அழுது ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கும் போது நீங்க எழுப்பி நிக்கணும். அப்போ உற்சாகமா சொல்ல வேண்டாம். நீங்களும் ஒரு வாரத்தில் போய் பேசிட்டு மூடிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, யுத்த வீரர்கள் அல்லவா. நீங்க எழுப்பி, ஏன் உனக்கு கவலையா இல்லையா, உனக்கு பயமா இல்லையா, உனக்கு கஷ்டமா இல்லையா? இருக்கு. ஆனாலும் சர்வ வல்லவர் என்ன பண்ணாருங்க? திடப்படுத்தினார். கணவனார திடப்படுத்தணும், மனைவியை திடப்படுத்தணும், சுற்றி இருக்கிறவங்களை திடப்படுத்தணும். 1000ங்களை திடப்படுத்துகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை, நீங்களே கலங்கினா எப்படி? 1000 பேருக்கு கலங்காதேன்னு சொல்ற ஆளு நீங்க கலங்கினா எப்படி? 600 குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய நீங்க கலங்கி போய் நின்னா எப்படி? நீங்க படுத்தா எல்லாரும் படுத்துருவாங்க,
நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா எல்லாரும் சோர்ந்துருவாங்க. உங்களை நம்பி தான் அத்தனை பேரும் பின்னாடி நிக்கிறாங்க. கத்தர் அத்தனை பேருக்கும் உங்களை தான் முன்னாடி கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்களே சோர்ந்துட்டா எப்படி பிரதர்? நீங்களே சோர்ந்துட்டா எப்படி அம்மா? நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க சோர்ந்து போக கூடாது. கிறிஸ்து ஜீவன், சாவு, ஆதாயம், அந்த அந்த ஒரு வெறி, அப்படி வெறி தான் நான் சொல்லுவேன். அவருக்கு தாவீதுக்கு அந்த நேரத்தில் வந்தது என்ன சொல்லுங்க? வெறி இல்லைன்னா எப்படி அந்த இடத்துல 600 பேர் ஒப்பாரி வச்சு அழும்போது ஒருத்த மட்டும் எல்லாம் பாருங்க பாருங்க அப்படி எப்படி சொல்ல முடியும்?